Hi students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீட் ஷார்ட் சொல்யூஷன் வீடியோ டாபிக் இனப்பெருக்க நலன் பாடப்பகுதியிலிருந்து STI இனப்பெருக்க பாதை தொற்று. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். STI அப்படிங்கிறது முன்னாடி எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பால்வினை நோய் அப்படின்னு முன்னாடி அழைச்சிருக்காங்க. இப்போ அது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி இனப்பெருக்க பாதை தொற்று அப்படின்னும் வெனீரியல் தொற்று அப்படின்னும் அழைக்கப்படுறது. உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அறிக்கையின்படி ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த STI இனப்பெருக்க பாதை தொற்றை தோற்றுவிக்கக்கூடிய காரணிகள், அதாவது நோய் காரணிகள் எதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பாக்டீரியாவில் தோற்றுவிக்கப்படுது, வைரஸால் தோற்றுவிக்கப்படுது, பூஞ்சையினால் தோற்றுவிக்கப்படுது, புரோட்டோசோவன்ஸ்னால் தோற்றுவிக்கப்படுது. இதில் பாக்டீரியாவில் தோற்றுவிக்கப்படக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிளாமிடியே, கொனீரியா, சிஃபில்ஸ். வைரஸ்னால் அப்படின்னு பார்த்தோம்னா HIV, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ், அதில் A, B, C அப்படின்னு ஒரு 3 கேட்டகரி. அடுத்தது பார்த்தோம்னா ஹெர்பிஸ். அதுக்கு அடுத்தது ட்ரைகோமோனாசிஸ், அப்புறம் பூஞ்சையினால் தோற்றுவிக்கக்கூடிய STI. இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புரோட்டோசோவா இது எல்லாமே நோய் காரணியாக அமையுது. இதில் வைரஸ்னால் வரக்கூடிய STI மட்டும் நம்மளால் குணப்படுத்த இயலாது. ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறிஞ்சோம் அப்படின்னா அந்த கிருமியினுடைய தாக்கத்தை குறைக்கலாமே தவிர அதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. பிற வகை பால்வழி தொற்றுகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்மளால் குணப்படுத்த இயலும். இது பொதுவாக எந்த வயதினருக்கு அதிகமாக பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா 15லிருந்து 24 வயதினருக்கு தான் அதிகமாக இது நோயை தோற்றுகிறது. ரைட், இது எந்தெந்த வழிகள் வழியாக பரவலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் காரணியே அப்படின்னு பார்க்குறப்ப பாதுகாப்பற்ற உடலுறவு. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா தொற்று கொண்ட அறுவை சிகிச்சை கருவிகளை நாம் தெரியாமல் பயன்படுத்தப்படும் போது. அடுத்தது தொற்று கொண்ட ஊசிகள். அடுத்தது தொற்று கொண்ட இரத்தம் நாம் பெறும்போது, அதாவது இரத்த பரிமாற்றத்தின் வழி பரவும். அடுத்தது எந்த தாய், அதாவது தொற்றால் அந்த STI தொற்றால் தாய் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய குழந்தைக்கும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரைட், இதோடைய அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போமா? சிறுநீர் கழிக்கிறப்ப என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னா எரிச்சல் இருக்கும், பேர்னிங் சென்சேஷன். அடுத்தது பிறப்புறுக்கல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்புறுப்பு புண் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திரவம் வெளியேறுதல். அடுத்தது வயிற்று வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருந்து அந்த இடுப்பு பகுதியில் நெறி கட்டி இருக்கு, இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா STI தொற்று இருக்குது அப்படின்னு நாம் ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறலாம். சரி, இந்த டாப்பிக்கில் என்னென்ன நீட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். முதல் கொஸ்டின், பால்வினை நோய்கள் பரவும் முறை. இது AMPT மெயினில் 2012 கேட்டிருக்காங்க. இப்போது இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். A, கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊசிகளை பயன்படுத்துவதால். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பால்வினை நோய் பரவும் முறை, தொற்று நீக்குதாச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வழியாக பரவுமா? பரவாது. அடுத்தது பாதிக்கப்பட்ட மனிதரிடமிருந்து இரத்தத்தை பெறுவதால். அப்போது இது வழியாக என்ன பண்ணலாம்? பரவலாம். நோயினால் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து கருவிற்கு பரவுதல், இதன் வழியாகவும் என்னாகும்? பரவலாம். முத்தமிடுதல், இது வழியாகவும் என்னாகும்? பரவும். பாரம்பரிய வழி பால்வினை நோய் பரவுமா, பால்வினை நோய் தொற்று பரவுமா அப்படின்னு பார்த்தோம்னா பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாம் எது சொல்லியிருக்கோம் சரியான விடைன்னு? பியா இருக்கலாம், B, C, D. அப்போது B, C, D எதில் இருக்குது பாருங்கள்? A, ஆப்ஷன் Aல இருக்குது. மற்றதுலலாம் இல்லை, மற்றதெல்லாம் தவறான விடை. வாங்க ஆன்சர் சரியான பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி சரியான விடை A, பாதிக்கப்பட்ட மனிதனிடமிருந்து இரத்தத்தை பெறும்போது பரவலாம்.
நோயினால் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து சேய்க்கு குழந்தைக்கு பரவலாம். முத்தமிடுதல் வழி பரவலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கீழ்கண்டவற்றுள் பால்வினை நோய் உண்டாக்கும் நோய் காரணியின் சரியான இணை எது? நம்ம கொஸ்டின் படிக்கிறப்பே தெளிவாக படிச்சிருக்கணும். இது ஏஎம்பிடி 1994 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியான இணை கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. சிப்பிள்ஸ், ட்ரிபோனிமா, பாலிடம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? கொனீரியா, எண்டமிபா, ஹிஸ்டோலைட்டிகா. கொனீரியா அப்படிங்கிறது நைசீரிய கொனீரியா அப்படிங்கிறது நோய் காரணி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இதில் எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டோசோவன் சொல்லியிருக்காங்க. இது புரோட்டோசோவா? ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை. அடுத்தது யூரித்ரைட்டிஸ். இது சிறுநீர் குழாய் அலர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிறுநீர் குழாய் அலர்ச்சி அப்படிங்கிறது பாக்டீரியாவிலையும் வரலாம், வைரஸாலையும் வரலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு நோய் காரணியினால் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவறான விடை. அடுத்தது பாருங்க, மென்மையான புண்கள், சாஃப்ட் சோர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஹீமோஃபிலஸ் டுக்ரேயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் வரக்கூடியது. ஸோ இப்போ இதுவும் பேசிலஸ் கிரேவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தவறான விடை. அப்போ சரியான விடை எது பாருங்க? சிப்பிள்ஸ், ட்ரிபோனிமா, பாலிடம். இதுதான் நம்ம சரியான விடை அப்படின்னு பார்க்குறோம். வாங்க சரியான செக் பண்ணிக்கலாம். சரியான விடை பாருங்க, சிப்பிள்ஸ், ட்ரிபோனிமா, பாலிடம். பாக்கி மூணும் பி, சி, டி மூணும் தவறான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கீழ்கண்ட எந்த இணை தவறானது? ஏஎம்பிடி 1995 கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் மேட்ச் அவுட்டு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்க, சிஃபில்ஸ், ட்ரைகோரிஸ், ட்ரைகோரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, தூக்கவியாதி, ஆப்பிரிக்க தூக்கவியாதி, ட்ரிப்னோசிமா கேம்பியன். இது சரியான பேர். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? எந்த இணை தவறானது அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது சரியான இணை. அடுத்தது பாருங்க, டெங்கு காய்ச்சல், ஆர்போ வைரஸ். டெங்கு காய்ச்சல்னா நமக்கு தெரியும் பிளேவி வைரஸ் அப்படின்னு. இது என்ன ஆர்போ வைரஸ்? நம்மளை ஒரு குழப்பறதுக்காக கேட்டிருக்காங்க. ஆர்போ அப்படின்னா கொசுக்களின் வழி, பேனின் வழி பரவக்கூடிய வைரஸ். ஸோ அப்போ இதுவும் என்ன? கொசுவின் வழி தான் வரக்கூடியது. ஸோ அப்போ அதுவும் சரியான இணை. அடுத்தது பாருங்க, பிளேக், எலி, எலியின் வழியாக பரவக்கூடிய நோய், எர்சீனியா பெஸ்டிஸ். இதுவும் சரியான இணை. அப்போ தவறான வினை எது பாருங்க? சிப்பிள்ஸ், ட்ரைகோரிஸ், ட்ரைகோரியா. இது ட்ரிபோனிமா, பாலிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் வழியாக பரவக்கூடிய ஒரு நோய், பாக்டீரியா வழியாக பரவக்கூடிய ஒரு நோய். ஸோ இப்போ இது தவறான இணை. வாங்க ஆன்சர் சரியான செக் பண்ணிக்கலாம். சரியான விடை பாருங்க, சிப்பிள்ஸ், ட்ரைகோரிஸ், ட்ரைகோரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த கொஸ்டினுக்கு தவறான இணை. பாக்கி மூணும் சரியான இணை. ஸோ அப்போது சரியான விடை ஏ, தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. ஃபோர்த்து கொஸ்டின், முழுவதும் பால்வினை நோய்கள் அடங்கியது. நீட் 2020 கேட்டிருக்காங்க. முழுவதும் பால்வினை நோய். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? கொனீரியா கொடுத்துருக்காங்க, சிப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜெனிட்டல் ஹெர்பிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் ஒரு பால்வினை நோய் தான், சிப்பிள்ஸும் பால்வினை நோய் தான், ஜெனிட்டல் ஹெர்பிஸும் பால்வினை நோய் தான். அடுத்து பி பாருங்க, கொனீரியா. யார் வந்துட்டா இடையில? மலேரியா. ஸோ மலேரியா பால்வினை நோயா? கிடையாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஜெனிட்டல் ஹெர்பிஸ். ஸோ அப்போ இது தவறான விடை. மூணாவது பாருங்க, எய்ட்ஸ் பால்வினை நோய், மலேரியா இடையில கொடுத்துருக்காங்க. அடுத்து பைலேரியா. இது ரெண்டும் பால்வினை நோயா? இல்லை. ஸோ அப்போ இதுவும் தவறான விடை. டி ஆப்ஷன் பாருங்க, புற்றுநோய் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ புற்றுநோய் பால்வினை நோயா அப்படின்னா இல்லை. எய்ட்ஸ் பால்வினை நோய், அதே மாதிரி சிப்பிள்ஸ் பால்வினை நோய். ஸோ அப்போ இதுவும் தவறான விடை. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? பி தவறானதுன்னு சொல்லிட்டோம், சி தவறானதுன்னு சொல்லிட்டோம், டி தவறானதுன்னு சொல்லியிருக்கோம். எது அப்போ சரியான இணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு? ஏ. ஆன்சர் சரியானு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை ஏ, கொனீரியா, சிப்பிள்ஸ், ஜெனிட்டல் ஹெர்பிஸ். பாக்கி பி, சி, டி மூணும் தவறான விடை. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் எஸ்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய் தொற்று பாடப்பகுதியிலிருந்து இதுவரை நீட்டில் கேட்கப்பட்ட வினா விடைகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு கான்செப்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.